சொந்தங்கள் அனைவரையும் புன்னகை வாழ்க்கை யூடியூப் சேனல் உங்களை வருக வருக என வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறது. அன்பு சொந்தங்களே, நாம் இன்று பார்த்து கொண்டிருப்பது ட்ரீ பார்க், அதாவது மரப்பூங்கா என்று சொல்லப்படும் ஒரு சிறிய பூங்காவை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது எங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, வண்டலூர்ல இருந்து பாருங்க போர்டு கேளம்பாக்கம் போற ரோட்ல இருக்கு. தெரியுதுங்களா? வண்டலூர்ல இருந்து கேளம்பாக்கம் இந்த சைனேஜ் இருக்கு பாருங்க. அதாவது வண்டலூர்ல இருந்து கேளம்பாக்கம் போற ரோட்ல கொளப்பாக்கம் என்ற ஊருக்கு அருகில் உள்ளது. கொளப்பாக்கம் என்ற ஊர்ல தான் இருக்கு, கொஞ்சம் முன்னாடியே இருக்கும். ஓகேவா? அதாவது வண்டலூர்ல இருந்து 2 கிலோமீட்டர் எக்ஸாக்டா. சரிங்களா? லேண்ட்மார்க்குன்னு நம்ம பார்க்க போனோம்னா, இதுக்கு தமிழ்நாடு போலீஸ் அகாடமி, அதாவது தமிழ்நாடு தலைமை பயிற்சியகம், பாருங்க இந்த போர்டு தெரியுதுங்களா? அந்த அந்த ஊருக்கு, அந்த இடத்துக்கு போற ரோட்டுக்கு முன்னாடியே இருக்கும். இந்த பாருங்க இந்த போர்டு தெரியுதுங்களா? அதாவது நம்ம காவல்துறையோட பயிற்சியகம் அங்கதான் இருக்குதுங்க. அந்த ரோடு, இந்த ரோடு தான் இது. அது ரோட்டுக்கு முன்னாடியே, அந்த அந்த இடத்துக்கு போறதுக்கு முன்னாடியே இது அமைஞ்சிருக்குது. அதுவும் அண்டலூர் ரோட்ல பாருங்க, கேளம்பாக்கம் ரோட்ல மெயின் ரோடு ஆன் ரோட்லயே இருக்கும் இந்த சைட்டு, அதாவது இந்த பார்க்கு. ஓகேங்களா? ஆன் ரோட்லயே இருக்குது. சரி வாங்க மக்களே, நாம் இந்த பார்க் உள்ளே சென்று சுற்றி மகிழ்வோம். இப்போ இந்த பார்க்குக்கு உள்ள போகலாம். எப்படி இல்லைன்னா பஸ்ல நம்ம இங்க வரலாம், ஆட்டோல வரலாம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பைக்ல வரலாம். இப்ப கார்லயும் வரலாம். பட் ஆனா கார் உள்ள பார்க்கிங் இல்லை. வெளியே இந்த பாருங்க ஸ்பேஸ் இருக்குல்ல, இந்த இடத்துல தான் பார்க் பண்ணிட்டு உள்ள போகணும். உள்ளார பாத்தீங்கன்னா 2 வீலருக்கு பார்க்கிங் இருக்கு. ஆனா 4 வீலருக்கு பார்க்கிங் இல்லை. புரியுதுங்களா அன்பு மக்களே? இதுதான் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க உள்ள போயிட்டோம். இப்ப நம்ம பார்க்க போற இடம் தான் பாத்தீங்கன்னா, என்னது இது, நுழைவுச்சீட்டு, அதாவது நுழைவு கட்டணம், என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வாங்குற இடம் இதான். பாருங்க போர்டு தெரியுதுங்களா? இதை பாத்தீங்கன்னா கட்டணம் ஒரு ஆளுக்கு, ஒரு நபருக்கு 10 rupees, 10 ரூபா. இங்க செடிகள்லாம் கூட விற்பனை செய்யறாங்க. அதாவது மூலிகை செடிகள் மற்றும் மரங்கள் இவையெல்லாம் அங்க வாங்கிக்கலாம். நம்ம சுத்தி பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்க, பார்க்கல சுத்தி பார்த்துட்டு வீட்டுக்கு போகணும், இங்க இருந்து வந்தது ஞாபகமா ஏதாச்சும் வாங்கிட்டு போகணும் அப்படின்னு நினைச்சோம்னா இந்த மூலிகை செடிகள்லாம் வாங்கிக்கலாம். ஒரு செடியோட விலை பார்த்தீங்கன்னா 15 ரூபாய். பாருங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா பார்க் பண்ணிருக்கு பாருங்க, 2 வீலர் பார்க்கிங் ஏரியா. 2 வீலர் பார்க்கிங் ஏரியா பக்கத்துல தான் நம்மளுடைய செடிகள்லாம் இருக்கும். இதான் உள்ள போற நுழைவாயில். ஓகேங்களா? பார்க்க சுத்தி பார்க்கறதுக்கு நுழைவாயில். எப்படி இருக்கு? அருமையா இருக்குங்களா? ட்ரீஸ் அருமையான நிறைய ட்ரீ இருக்கும். ஓகேங்களா? பசுமையா காட்சி, எங்கு பார்த்தாலும் பசுமை, எதிலும் பசுமை, பார்ப்பதற்கே பரவசமாக அடையும். மிகவும் சிறப்பான அடர்ந்த காடுகள் மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இது பாருங்க மூலிகை செடிகள் இருக்கிற இடம் தான். மூலிகை செடிகள்லாம் வளர்க்குறாங்க, அதை நம்ம வாங்கிக்கிட்டு போகலாம். ஓகேவா? எப்படி இருக்கு பாருங்க லொக்கேஷன், வியூலாம் சும்மா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெல்லாம் நல்ல ஸ்பாட் இது. நம்ம வந்தோம் போனோன்னு இருக்காம ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனோம்னா ஞாபகமா இருக்கும், இந்த பார்க் வந்தோம்மாப்பா அப்படின்ட்டு. முக்கியமாக குழந்தைங்களுக்கெல்லாம் ப்ளே ஏரியாலாம் அருமையாக இருக்குதுங்க. பெரியவங்களுக்கு ஏதோ டென்ஷனில் இருக்கும், போனோம்னா மைண்டு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன ஒரு அற்புதம்னா, இங்கே மற்ற பார்க் மாதிரி காலை மாலை அப்படிலாம் இல்லை. இங்கே காலை 9 மணி, அதாவது 9 o'clock இருந்து ஈவினிங் 5:30, 5 o'clock வரைக்கும் இந்த பார்க்கை யூஸ் பண்ணிக்கலாம். சிறப்பான பார்க் இது. ஓகேங்களா? நம்ம வண்டலூர்
ஜூ எப்படி அதே மாதிரி தான் இது டைமிங். ஓகேங்களா, பக்காவா இருக்குங்களா? நல்ல ஃபீல். எப்படி ஃபீல் பண்றீங்க? ஊட்டிக்கு போற இடம் மாதிரி இருக்கா? கேரளா மாதிரி இருக்கா பார்க்கிறதுக்கு? பாருங்க, வன விலங்குகளுடைய சிலைகள் அற்புதமா அங்கங்க இருக்கும். வண்டலூர் ஜூல ஒரிஜினல் இருக்குதா, விலங்குகள் உயிரோட இருக்கும். உயிர் இல்லாத சிலைகள் அப்படியே சிற்பமாக செதுக்கி இருப்பாங்க. அது பக்கத்துல போய் வன விலங்குகள், அதாவது என்னென்ன தெரியுங்களா உங்களுக்கு? சிங்கம், புலி, கரடி மற்றும் யானைகள், பாம்பு, இது போன்ற சிலைகள்லாம் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. அற்புதமா அற்புதமா இருக்கா? அற்புதம் அற்புதம். பாருங்க, பட்டர்ஃப்ளை, வண்ணத்து பூச்சி, கலர் கலரா இருக்கும். ஓகேவா, பார்க்கறதுக்கு கண் குளிர்ச்சியா இருக்கும். மிகவும் சிறப்பாக இருக்கும். ஒரு ஃபீலிங் வந்து அப்படி இருக்கும். எவ்வளோ டென்ஷனாக போனாலும் அந்த இடத்துல வந்து நம்மளை வந்து காமாக்கிடும். ஓகேயா, ஒரு சிறப்பான இடம்னே சொல்லலாம் இது. குறிப்பாக சாட்டர்டே சண்டேலாம் நல்ல க்ரௌடாக இருக்கும். வீக் டேஸில் போனீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஓகேங்களா, நல்லா பார்த்துக்கிட்டே வாங்க மக்களே. வியூஸ்லாம் பாருங்க. இந்த லொக்கேஷன்னு அவங்க எவ்வளோ அருமையாக இந்த இதெல்லாம் வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, எல்லாம் நமக்காக தான், நமக்காகவும் நம்ம குழந்தைங்களுக்காகவும். ஃபீஸ் வந்து ஒரு 10 rupees பரவாயில்ல. நமக்கு டைமிங் மற்ற மாதிரி சீக்கிரமாக வந்துடணும் அப்படிலாம் இல்லை. டைமிங் வந்து நல்ல ஒரு ஆஃபீஸ் டைம் மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்ல டைம் இருக்குது. ஒரு டைம் ஆகிட்டா நம்ம அந்த காலையில் 9 o'clock இருந்து ஈவினிங் 5 o'clock வச்சு அங்கேயே இருக்கலாம். ஒன்றும் நோ இஷ்யூஸ். பாருங்கள், ப்ளே ஏரியா, குழந்தைங்களுக்கான ப்ளே ஏரியா செம்மையாக இருக்கும். அவங்க மிஷம் விளையாண்டுட்டு இருப்பாங்க ஜாலியாக. ரொம்ப பிடிச்சி எல்லாமே இருக்கும். சர்க்கிள் இருக்குது, ஊஞ்சல் இருக்குது, எல்லாம் இருக்கும். அற்புதமாக அவங்க மிஷம் விளையாண்டுக்கிட்டு இருக்க வேண்டியதான். சரிங்களா, உள்ளாரே பாத்ரூம்லாம் இருக்குங்க, ரெஸ்ட் ரூம்லாம் இருக்கும். அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகேங்களா, நம்ம சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு போய் உள்ளே சாப்பிட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கும் விடலாம். பாருங்க, உட்காடுறதுக்கு சேர் மாதிரி அந்த இது இருக்குல்ல, சிமெண்ட் சேர், அதெல்லாம் போட்டிருப்பாங்க. நிழல்லாம் இருக்கும். மரத்துக்கு அடியில் உட்காந்து அப்படியே பேசிக்கிட்டு கதையை பேசிக்கிட்டு இருக்கலாம் உட்காந்து. ஒரு அற்புதமான இடம் மக்களே, அன்பு சொந்தங்களே. இது போன்ற இடத்துக்கு போய் நம்ம குறைந்த கட்டணத்தில் நுழைவுச்சீட்டு வாங்கி அற்புதமா ஒரு பார்க்கு போனோம்னா இங்கெல்லாம் போகணுங்க. மாலுக்கு போகிறோம், பார்க்கிங் பைஸே வந்து 100 ரூபா 50 ரூபா அப்படி வருது. அதில் என்ன பார்க்குறோம் சொல்லுங்கள்? நம்ம செலவு தான் பண்ணிட்டு வருவோம். இங்கே இந்த செலவும் இல்லை. இங்கே வந்து நிம்மதியை வாங்கிட்டு வர்றோம். அங்கே போனோம்னா டென்ஷன், 4000 5000 செலவாகும். இங்கே வந்தீங்களா, குழந்தைங்க அழைச்சிக்கிட்டு விளையாடுறாங்களா, அங்கே விளையாட விட்டோம்னா என்ன ஆகும்? சாக்ஸ் வாங்குறான், அதை வாங்கணுங்கிறான், ஒரு மணி நேரத்துக்கு 500 வாங்குறான். இங்கே அப்படி இல்லை மக்களே. இயற்கையோடு நம்ம ஒன்றணும். அதெல்லாம் செயற்கை. மாலுக்கு போகிறதெல்லாம் செயற்கை மக்களே. பாருங்க, எலிஃபண்ட் எவ்வளோ அழகா இருக்குது. இது மேலே ஏறி உட்கார வச்சு விளையாடலாம், போட்டோ எடுக்கலாம், எல்லாம் செய்யலாம். அப்படியே ஓடி விளையாடலாம். பாருங்க மக்களே, எவ்வளோ அற்புதமா ஆடு அப்படியே அலை மோதுது பாருங்க, காத்துல அப்படியே ஆடுது பாருங்க, எப்படி அழகா மக்களே. இந்த மாதிரி நம்ம வந்து இயற்கையோட ஒன்றணும். இயற்கையோட ஒன்றி நம்ம வாழ்ந்தால்தான் நம் வாழ்க்கை வளமாக இருக்கும். ஓகேங்களா, நம் குழந்தைகளுக்கும் இது போன்ற இயற்கையை காமித்து அவர்களை ஆடி பாடி ஓடி விளையாடுவதற்கு ஒரு வாய்ப்பை தந்து இது போன்ற இடங்களுக்கு அழைத்து செல்லுமாறு உங்களை அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி மக்களே, நன்றி நன்றி நன்றி. மேலும் இந்த பார்க்குக்கு செவ்வாய் மட்டும், அதாவது டியூஸ்டே மட்டும் லீவு. அன்னைக்கு மட்டும் போகாதீங்க.
ஏன்னா அன்னைக்கு பராமரிப்பு லீவு, மற்ற நாள் ஓகே. செவ்வாய்